ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டதற்கான ரிப்ளை வீடியோ தான் இது. 40 இன்ச்சஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 மீட்டரில் கிளாத் எடுத்துக்கலாம். அதை 1 மீட்டரை நீங்கள் இந்த நல்விளிம்பு பக்கமாக 1 மீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சிலம்பல் பக்கத்தில் பண்ணக்கூடாது. இப்போது இந்த நல்விளிம்பை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ பிடிச்சிருக்கேன்ல, இப்படி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து அதுக்கு நேர் முன்னாடி, அதாவது உங்கள் முன்னாடி பக்கமாக அதை மடித்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் முன்னாடி தான் அது மடிஞ்சிருக்கணும். அந்த பொசிஷனில் நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது பாடி ரவுண்டை தான் நம்ம முதல்ல அதை மெஷர் பண்ணிக்க போகிறோம். அளவு எல்லாமே எழுதி வச்சுருக்கோம், அதாவது நோட் பண்ணியிருக்கோம். இப்போது 40 இன்ச்சஸ் ப்ளவுஸுங்கும்போது நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சஸ் வரும். 10 + 1 தையலுக்கு. அப்போ நம்ம 10 முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். பண்ணி நான் 2 பக்கமாக மார்க் பண்ணிப்பேன். ஏன்னா கோடு கோணையாக வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இது கொஞ்சம் நீளமான ப்ளவுஸுங்கிறதுனால 3 இதில் குறிச்சாச்சு. நீங்கள் 2 இதுலேயும் கம்பல்சரி குறிச்சிக்கோங்க. குறித்து அதை கோடாக்கிக்கலாம். திருப்பி தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாடி ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏன் ஃபஸ்ட்டு அதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த கிளாத்தை மடித்து போடுறத கம்மி அதிகம்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு பாடி ரவுண்டை நம்ம குறிச்சாச்சு. இனி நீளத்தை நம்ம பார்த்துக்கலாம். 15 இன்ச்சு நீளம் கொண்ட ப்ளவுஸ் இது. ஃபஸ்ட்டு அடிபாகத்தில் 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி சேம் மெத்தட் 2 இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டால் தான் அந்த கோடு நேராக வரும். இது முதுகு பட்டி மடிக்கிறதுக்காக. இதுக்கு மேலே நம்ம நீளத்தை அளந்துக்கலாம். 15 இன்ச்சு நீளம் கொண்ட ப்ளவுஸ் இது வச்சாச்சு. 15 இன்ச்சை 2 இடத்துல கம்பல்சரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கோடு போட்டாச்சு. இனி நம்ம ஷோல்டருக்காக மேலே தான் விட போகிறோம். கீழே நீங்கள் சேர்த்து விடக்கூடாது. அதுக்கு மேலே நீளம் அளந்ததுக்கு மேலே 1/2 இன்ச் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அதாவது நீளமும் பாடி ரவுண்டும் குறித்த பின்னாடி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இனி கழுத்து பாக்ஸும் ரவுண்டும் ஆர்ம் ரவுண்டும் வரைய போகிறோம். நம்ம இது பெரிய சைஸ், அதாவது 40 சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால கழுத்து பெருசாக 22, 3 அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா நெக்கோட விட்டு 10.5 இன்ச் இருக்குது. இங்கே அந்த 10.5 இன்ச்சை நீங்கள் குறிச்சிக்க போகிறீங்க. மேலேருந்து நீங்கள் 10.5 இன்ச்சை அப்படியே வச்சுக்கோங்க. எதையும் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் வேண்டாம். அந்த 10.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட அகலம் அதை நம்ம வைக்க போகிறோம். அப்போது அதுக்கு நீங்கள் 2.5 இன்ச் அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. 2 இன்ச்சு தான் கம்பல்சரி. ஏன்னா நெக்கோட விட்டு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவு கழுத்தை நம்ம உள்நோக்கி தான் கொண்டு வரணும். இப்போது அதே உள்நோக்கி கீழேயும் வரையக்கூடாது. அதாவது 2 இன்ச் வரையக்கூடாது. 2.25 இன்ச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மேலேருந்து கீழே இப்படி விரிவாக தான் பாக்ஸ் வரும். பாக்ஸை வரைஞ்சிக்கலாம். திருப்பி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மேலே குறுகலாகவும் கீழே விரிஞ்சும் வரக்கூடிய ரவுண்டு தான் இந்த நெக்குக்கு வரும். ஏன்னா டீப் நெக்குக்கு. இனி ஷோல்டர் குறிச்சிக்கலாம். 2 இன்ச்சு ஷோல்டருக்கு நான் 3/4 இன்ச்சு கூட்டுவேன். நீங்களும் 3/4 இன்ச்சு கூட்டுங்க. அந்த ஷோல்டர் கரெக்டாக வரும். 2.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இனி நம்ம ஆர்ம் ரவுண்டை வரைய போகிறோம். இதில் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வரையலை. அதனால் நம்ம கையினால் தான் அதை மெஷர் பண்ணி எடுக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 18 இன்ச்சு டிவைட் பண்ண 9 வருதான்னு நம்ம செக் பண்ணி அந்த ரவுண்டை நம்ம கொண்டு வரணும். அதுதான் இதில் ஸ்பெஷலு. நம்ம இப்போ சும்மா ஒரு மெயினாக வரையலை. அதாவது அது வருதான்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போது அந்த பாக்ஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளாடி தள்ளியிருக்கோம். ஏன்னா நெக் பீஸு வெளியே நகர்ந்துருக்குல. எந்த ப்ளவுஸுக்கெலாம் நீங்கள் இப்படி சரிஞ்ச மாதிரி கோடு வருதோ அதே பொசிஷனில் ஆர்ம் ரவுண்டும் சரியணும். சரிங்களா? நெக் ப்ளவுஸ் உள்ளே வர ஆர்ம் ரவுண்டையும் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். இப்போ உள்ளே நவுட்டி வச்சாச்சு. அப்போ உள் கோட்டிலேருந்து 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்ம் ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதோடு நம்ம முடிச்சிட போகிறதில்ல. ஏன்னா நம்ம செக் பண்ணணும். நம்ம இதை சும்மா தானே வரைஞ்சிருக்கோம். அப்போது அதை செக் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு வருது. அப்போ 10 20 இன்ச்சு ஆர்ம் ரவுண்டு வருது. நம்மளுக்கு 9 இன்ச்சு தான் தேவை. அப்போது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேலே தூக்கி போட்டுக்கலாம். அப்போ திரும்ப நம்ம வரைஞ்ச ரவுண்டு தப்பு தானே. அப்போ அதிலேருந்து 1.25 போட்டு திரும்பி நீங்கள் நவுட்டி விட்டு அது திரும்பி வரைஞ்சிக்கலாம். இப்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது எவ்வளோ வருது என்னன்ட்டு. இப்போது நீங்கள் அதை
கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம அதை கூட கொஞ்சம் கூட ஒரு ரவுண்ட் போட்டு அதை மெதுவாக தான் நீங்கள் பார்த்தாக்கணும். ஆம் ரவுண்ட் கட்டாயம் நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு கூட முன்ன பின்ன இல்லாமல் 9 18 இன்ச்சு நம்மளுக்கு ஆம் ரவுண்டு கரெக்டாக கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த பாக்ஸை நீங்கள் போட்டாகணும். இப்போது ஃபினிஷ் ஆச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். நெக் பீஸை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணும் பொழுது அந்த பெண்டை நீங்கள் கவனித்து அதிலேயே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இந்த ரவுண்டு ஆம் ரவுண்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரவுண்டாகவே வராது. கொஞ்சம் அப்படி ஒரு நீள்வட்டம் மாதிரி அப்படி தான் வரும், அந்த அரை நிலா மாதிரி. ஏன்னா டீப் நெக்கு ஆம் ஹோல் ரவுண்டு இப்படி தான் வரும். இதுவுமே நம்ம போக போக இதில் ப்ளவுஸ் ஒரு விஷயத்தில் முடிஞ்சு போகிறதில்ல, நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த ப்ளவுஸ் கட் பண்ண இடத்துல கீழே 1.5 இன்ச்லேயும் சைடில் 1.5 இன்ச்லேயும் நாச் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். பேக்கை தூக்கி அப்படியே போட போகிறோம். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாடி ரவுண்டு எப்போதும் போட்டதை விட ஒரு 1 இன்ச்சு கொஞ்சம் கூட்டி, அதாவது ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாக போட்டுக்கோங்க. அதிலே நேர் எதிர்பக்கமாக நம்ம போட்டுக்கலாம். பேக் வெட்டினதுக்குள்ளே எதிர்பக்கமாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தாச்சா, பேக்கை தூக்கி மேலே போடுறோம். ஆனால் எப்படி போடுறோம்னு பாருங்கள். கழுத்து பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு நான் அதில் மார்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? கழுத்தை 1/4 இன்ச்சு கேப் போட்டு அந்த ஷேப், அதாவது மேலே உள்வாங்கி கீழே விரிஞ்சு வர மாதிரி தான் நீங்கள் போடுற பொசிஷன் கட்டாயம் இருக்கணும். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ரவுண்டையும் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஆம் ரவுண்டுக்கு அப்புறம் அந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். சரிங்களா? அப்போ நீங்கள் முன்னாடி 1/4 இன்ச்சு, சைடில் 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு விட்டுருக்கோம். நீங்களும் விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ப்ளவுஸ் கப் ஷேப்லாம் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரண்ட்டு நெக்கும் டாட்டோட ஹைட்டையும் நம்ம இதில் வரைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே நம்ம முன் கழுத்தோட நீளத்தை வரைஞ்சிக்க போகிறோம். இப்போது 6.25 வரைஞ்சாச்சு. இனிமேல் அதை ரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் கொடுகலாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம அதே மெத்தடில் தானே வரைஞ்சிருக்கோம். இப்போது ஹைட்டு அதை நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துப்போம். அதில் இருந்து 13 + 1 இன்ச்சு கூட்டினா போதும். கூட்டி அதை நேர்கோடாக ஆக்கிக்கோங்க. நீங்கள் நேர்கோடாக ஆக்கி விட்டாச்சு. இனி இதில் என்ன பண்ணணும்னா, முக்கியமான ஆம் ரவுண்டில் ஒரு மாற்றம் இருக்குது. ஃப்ரண்ட் பீஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே நகட்டி நீங்கள் கட்டாயம் விடணும். கீழே இறக்கிடக்கூடாது. சைடில் நான் வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இதே மெத்தடில் நீங்கள் சைடில் வரைஞ்சிக்கோங்க. இனி ஷோல்டர் பாயிண்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது சென்டர் டாட்டுக்கு ஒரு 3.25 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். திருப்பி டாட்டுக்காக இந்த பக்கம் ஒரு 1.25, அந்த பக்கம் ஒரு 1.25 மார்க் பண்ணியாச்சா? இனி வேறு எதுவுமே நம்ம இப்போ மார்க் பண்ணுறதில்ல. இனி ஸ்டிச்சிங்கோடு தான் நம்ம மார்க் பண்ணிப்போம். இனி அந்த முன்பக்க உயரத்தில் இருந்து மேலே இந்த ஹூக் பட்டிக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். சைடு பட்டிக்கு ஒரு 1 இன்ச்சு தூக்கியிருக்கோம். இவ்வளோதான் ஃபினிஷ். நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி வரைஞ்சிடலாம். இதை நம்ம வரைஞ்சிருக்கும்போது ஒரு போட் போல் அது வரணும். போட்டு ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும்ல, அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் கட்டிங் நம்ம போட்டோன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். இதை பார்ட் 1 நம்ம வச்சுக்கலாம். பார்ட் 2 நாளைக்கே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாத இடங்களில் எனக்கு நோட் பண்ணி நீங்கள் அதை கட்டாயம் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். 40 இன்ச்சஸ் ப்ளவுஸ் கேட்ட சிஸ்டருக்கும் தேங்க்யூ. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.